மோடி வகுத்த வியூகம். அதிக தொகுதிகளில் களமிறங்கும் பாஜக. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அரசியல் கட்சிகள் தங்களது தேர்தல் நடவடிக்கைகளை தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றன. அதன்படி தேர்தல் பணிகளை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் பாஜக தனது அமைப்பு வலிமையை மாநிலம் முழுவதும் விரிவுபடுத்தும் முயற்சிகளை தொடங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையிலான இந்த கட்சி வரவிருக்கும் தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற இலக்கை முன்னிறுத்தி புதிய திட்டங்களையும் நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தமிழகத்தின் முக்கியமான 57 தொகுதிகளில் வெளிமாநிலத்தைச் சேர்ந்த அனுபவமிக்க கட்சி பொறுப்பாளர்களை களத்தில் பணியமர்த்தும் திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிர்வாகிகள் அந்தந்த தொகுதிகளில் தங்கி தேர்தல் பணிகளை ஒருங்கிணைத்து தரைமட்டத்தில் உள்ள அரசியல் சூழ்நிலையை ஆராய உள்ளனர். ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளின் அடிப்படையில் பாஜக வெற்றி வாய்ப்பு அதிகம் உள்ளதாக கருதப்படும் 75 தொகுதிகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. அவற்றில் சாதகமான நிலை உள்ள 57 தொகுதிகளை தேர்வு செய்து அங்கு வெளிமாநில பொறுப்பாளர்கள் தேர்தல் நடைபெறும் வரை முகாமிட்டு பணியாற்ற வேண்டும் என கட்சி தலைமை அறிவுறுத்தியுள்ளது. இந்த நிர்வாகிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் செயல்படும் பூத் கமிட்டி உறுப்பினர்களுடன் கலந்துரையாடி கட்சியின் அமைப்பு வலிமையை மேலும் அதிகரிக்கும் முயற்சியில் ஈடுபட உள்ளனர். வாக்காளர்களின் மனநிலையை ஆய்வு செய்தல், உள்ளூர் பிரச்சனைகள் குறித்து தகவல்களை சேகரித்தல் போன்ற பணிகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. மேலும் வாக்குச்சாவடி வாரியாக நிலவும் பிரச்சனை கையில் எடுத்து உடனுக்குடன் கட்சி மேலிடத்திற்கு அறிக்கையாக அனுப்பும் பொறுப்பும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில் தொகுதியில் மக்கள் மத்தியில் நல்ல செல்வாக்கு பெற்ற வேட்பாளர்களை அடையாளம் காணும் பணியும் இந்நிர்வாகிகளின் முக்கிய பொறுப்பாக இருக்கும். இதுகுறித்து பாஜக தேசிய அமைப்பு பொதுச் செயலாளர் PL சந்தோஷ் கூறுகையில், ஏப்ரல் 15ஆம் தேதிக்குள் ஒவ்வொரு நிர்வாகியும் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணிகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். அதற்குள் தரைமட்ட அமைப்புகள் அனைத்தும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தியுள்ளார். இந்த நடவடிக்கைகள் அனைத்தும் பிரதமர் மோடி முன்னெடுத்து வரும் அமைப்பு வலிமை மற்றும் திட்டமிட்ட அரசியல் அணுகுமுறையின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது. தமிழகத்தில் கட்சியின் ஆதரவை விரிவுபடுத்தவும் வாக்காளர்களுடன் நேரடி தொடர்பை வலுப்படுத்தவும் பாஜக தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு பாஜக மேற்கொண்டு வரும் இந்த அமைப்பு பணிகள் தமிழக அரசியலில் புதிய அரசியல் மாற்றத்தை உருவாக்கும் என்ற எதிர்பார்ப்பு அரசியல் வட்டாரங்களில் உருவாகியுள்ளது.